இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சிலபஸ்லாம் சொல்லிட்டேன், டீட்டெயில்டு சிலபஸ் பற்றி போட்டிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு ஓவராலாக ஒரு இந்த ஸ்கெலிட்டன் சொல்லுவாங்களே, ஸ்கெலிட்டன் லுக்கில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கே தெரியும், ஆல்ரெடி சொல்லிட்டுருக்கிறேன். யூபிஎஸ்சி எக்ஸாமில் மொத்தம் 3 விதமாக நடக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு, அப்புறம் மெயின்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னாக்கா 200 மார்க்கு, 100 கொஸ்டின்னு. நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இருக்குது, 1/3, ஐ மீன் 0.33 போகும் மார்க் ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுனீங்கன்னா. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. பேப்பர் 1 மார்க் மட்டும்தான் நம்ம மெயின்ஸ் போகிறதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. பேப்பர் 2 வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் பேப்பர் 2 இம்பார்ட்டன்ட் தான். எந்த வகையில்னாக்கா நீங்கள் பேப்பர் 2 தான் முதல்ல திருத்துவாங்க. அதில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் பேப்பர் 1 போவாங்க. ஆனால் பேப்பர் 2 கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், சிசெட்டு. ஏன்னா நீங்கள் 200 மார்க்குக்கு 66 மார்க் எடுத்தாலே போதும். எப்படின்னா 33%, அவ்வளோதான். மொத்தம் 200 மார்க் தான், 80 கொஸ்டின்னு. இதில் ஆப்டிடியூட் தான் இருக்கும். ஆப்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா வெர்பல் இருக்கும், குவான்டிடேட்டிவ், அப்புறம் ரீசனிங். ஸோ இது எல்லாமே இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து தனியாக மெட்டீரியல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஐ மீன் மெட்டீரியல் வாங்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கூட, இந்த பேங்கிங் நான் படிச்சிருக்கிறேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறோம் நான் பார்த்துருக்கேன்னாக்க நீங்கள் அந்த மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் பிளேஸ்மெண்ட்டு படிச்சிருப்போம்ல, ஸோ காலேஜில் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இது பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா நான் ஃபியூச்சரில் கொஞ்சம் சின்ன சின்ன கொஷின்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சின்ன சின்ன கான்செப்ட்ஸ்லாம் ஐ மீன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன், பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக 225 மார்க் பார்த்திங்கன்னா மெயின்ஸ் இன்டர்வியூ சேர்த்து. ஸோ இப்போ நம்ம வந்து மெயின்ஸில் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தான். ஸோ ரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் ஏ அண்ட் பேப்பர் பின்னு வாங்க. பேப்பர் ஏயில் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 300 மார்க் இருக்கும். அடுத்த பேப்பர் பி இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கும், 300 மார்க்கு. இந்த இது பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இது வெறும் குவாலிஃபைங்காக மட்டும்தான். 25% மொத்தமாக இதில் கன்சிடர் நம்ம மார்க் எடுத்தால் தான் நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் ஆக முடியும். ஸோ 300க்கு 75 மார்க் எடுக்கணும், இந்த பேப்பர் ஏலையும் பேப்பர் பிலையும். ஓகேவா? ஈச் 300 மார்க்கு பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேப்பர் 1 எஸ்ஏ. ஸோ எஸ்ஏன்றப்ப நல்லாவே தெரியும், இப்போ ரீசெண்ட் இஷ்யூஸ் என்ன, எது ஹாட் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது, ரொம்ப சீரியஸ் இஷ்யூஸ் அதுமாரி தான் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னு கேட்பாங்க, அவங்க இஷ்டம் தான், என்ன வேணால் கேட்பாங்க. பட் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் எவ்ரிதிங், அவ்வளோதான். நல்ல விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் நான் மக்க படிச்சு எழுத போகிறோன்ற பேப்பரே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஓன் நாலேஜ் நம்ம எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம், அவ்வளோதான். அப்புறம் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, பேப்பர் 4 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 3, அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 4. ஸோ இது எல்லாமே வந்து ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, 2, 3, 4 சொல்கிறேன்னு பார்க்குறீங்க. இதுக்கெல்லாம் நான் முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் 6 ஆப்ஷன் 1 வரும், அப்புறம் பேப்பர் 7 ஆப்ஷன் 2 வரும். இந்த ஆப்ஷன்ஸ்க்கு என்ன சொல்லிருக்கேன்னாக்கா, அடுத்தது நம்ம லாங்குவேஜஸ் வரும் ஒரு ஆப்ஷனில். நீங்கள் தமிழ் எடுக்கலாம், பெஸ்ட்டு தான். இல்லை இங்கிலீஷ் எடுக்கலாம். நான் இத்தனை வருஷமாக நடுவில் நிறைய இன்ஜினியர் படிச்சு 4-5 வருஷம் போயிருக்கோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயே எழுதி தமிழ் எழுதி பழக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படின்றவங்களும் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக பாருங்கள். பட் தமிழில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் தமிழ் எடுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் எடுக்கும் பெஸ்ட்டு தான். எதுவுமே நம்ம எழுதுறது வரைக்கும் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நிறைய இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். எதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க பாருங்கள். லாங்குவேஜ் செக்டர், ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியாலஜி, இதுமாரி நிறைய மெக்கானிக்கல், ஸோ நிறைய இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம். இப்போ நான் ஆக்சுவலாக மெக்கானிக்கல் எடுக்கலாம். பட் ஆனாலும் நம்ம எது எடுக்கிறோம், இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஐஏஎஸோட ஃபார்மே இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தான். இப்போ நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் சூஸ் பண்ணுற ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஜியாகிரஃபிக்கு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்கவுங்க என்னென்ன மேஜரில் இருக்காங்களோ அது எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு தான். இப்போ நான் மெக்கானிக் முடிச்சுன்னா மெக்கானிக் எடுத்தால் பெஸ்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதே சமயம் ஐஏஎஸ் பண்ணுறேன். ஸோ அப்படின்னாக்கா எனக்கு இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை நான் கேட்டும் பார்க்கல, அதெல்லாம் வெறும் ஐஏஎஸ் மட்டும் தான் பார்க்குறேன்னாக்கா வேறு இன்னும் இந்த எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு என்ன படிக்குமோ அது படிக்கலாம். இப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தியரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் தான். இருந்தாலும் அதோட இம்பார்ட்டன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களை என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, சும்மா ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள். ஏன் ஐஏஎஸ் ஆக போகிற, நீ ஐஏஎஸ்ஸாக என்ன பண்ணுவ, இதெல்லாம் தான் கொஷின்ஸ் வரும். அடுத்து உங்களோட எத்திக்ஸ், உங்களோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி வரப்போ இந்த ஆர்கனைசேஷன் பற்றி என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றதெல்லாம் கேட்பாங்க. கண்டிப்பாக நம்ம ஜியாகிரஃபி முன்னாடி படித்து தான் வைக்க போகிறோம், இல்லைன்னு சொல்ல. ஜியாகிரஃபின்றது காமன். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். நான் வந்து
ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது தேவையில்லாத பாருங்கள். எது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத அந்த ஆப்ஷன்ஸில் அப்படியே கழிச்சு கட்டுருங்க. எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ ஒரு 4-5 இது எடுத்து வைங்க. அடுத்தது மேக்ஸ் எல்லாம் கூட எடுக்கணும்னா கூட மேக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் மற்றதெல்லாம் எடுங்க. கொஞ்சம் எது நம்மளுக்கு மார்க்கு ஓரியன்டாகவும் பாருங்கள், என்ட்ரி ஆஸ்பெக்டோட பாருங்கள். அடுத்த நீங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கிறப்ப ஒரு 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குல்ல, அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 35% கவர் ஆகும் சிலபஸ். உங்களுக்கு விஷயம் எல்லாம் ஓரளவுக்கு அதில் இருக்கிறதா இதில் கொஞ்சம் ரிலேட்டட் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன நிறைய தெரிஞ்சு நிறைய அவங்க சொன்னது அப்படியே சொல்கிற மாதிரிலாம் இருக்கும். தப்பே கிடையாது. நம்ம ஐஏஎஸ் ஆனாக்க என்ன பண்ண போகிறோம்? கவர்மெண்ட் அந்த லா என்ன சொல்லுது அதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அப்படின்றப்ப அதை நம்ம பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அது மெயின் ரீசன். அதுக்கப்புறம் ஜாகிரஃபின்றது உலகத்தை பற்றியும் படிக்க தான் போகிறோம். அது எல்லாருக்குமே ஜென்ரல் நிறைய ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும். அதே சமயம் எது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கிறது உங்கள் கீழே தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ 275 மார்க்கு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டனில் மொத்தம் 9 பேப்பர். அதில் பேப்பர் பி வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க மார்க்கு. ஸோ அப்புறம் பேப்பர் 1 பேப்பர் 7 படி பார்த்தீங்கன்னா 1750 மார்க் இருக்குது. இது கூட இன்டர்வியூ மார்க் ஆட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாக 2025 மார்க் இருக்குது. இதிலேருந்து நீங்கள் என்னென்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை அப்படியே ரேங்கிங் வைஸ் பண்ணுவாங்க. அதில் யார் நம்ம டாப்பில் இருக்கோம் கவுன்சிலிங் போகிற மாதிரி தான். யார் ஃபஸ்ட் மார்க் எடுக்கோ அந்தமாரி போஸ்டிங் வந்து டிவைட் ஆகும். ஐஏஎஸ் இருக்கும், அப்புறம் அப்படியே நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குல்ல, எல்லாமே டிவைட் ஆகும். நம்ம அதுக்கு தகுந்த மாரி அந்த நம்ம ரேங்க் என்ன ரேஞ்சில் வருதோ அந்த ரேஞ்சுக்கு போக வேண்டியது. முடிஞ்ச அளவுக்கு டாப் 100 மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. யூ ஆர் த டாப்பர். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் நல்லா கிளியர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேறு பேட்டர்ன் வச்சு டவுட்னா கேளுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு சிலபஸ் வச்சு டீப்பாகவும் போய் பார்க்கணும், என்னென்ன புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்குறேன். தயவு செஞ்சு என்னோடய இதில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா யூபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் பற்றி போட்டிருக்கிறேன். அதில் இருக்கிற வீடியோஸ்லாம் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் வரும், கண்டிப்பாக ஷூராக சொல்கிறேன். ஆமாம், நான் இந்த எக்ஸாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன்றத விட 2015 படிச்சுட்ருக்கிறேன். நிறைய சுச்சுவேஷன்ஸ் ரீசன்ஸாக தான் என்னால் எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னுடைய நாலேஜை எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு தெரியலனாலும் முடிஞ்சளவுக்கு கேட்டு நான் ஷேர் பண்ணிப்பேன். நீங்கள் ஆப்ஷனல் லாங்குவேஜ் டவுட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் தமிழுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் என்னால் ஷேர் பண்ணிக்க முடியும். மற்ற எதுவும் நான் இப்போதைக்கு கை வைக்கிற மாதிரி இல்லை. ஸோ வேறச்சும் உங்களுக்கு அப்படி தேவை மற்ற ஆப்ஷனல் வச்சு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வேறாச்சும் யூடியூப் லிங்க்ஸோ நல்ல பிளாக்ஸ் நல்ல வெப்சைட்ஸ்லாம் இருக்கலாம், அதை வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மெட்டீரியல்ஸ் எனக்கு கிடைக்கும், சர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சின்ன டாபிக்ஸ்லேருந்து படிக்க ஆரம்பிப்போம். நான் ரொம்ப கப்பித்தனமான டாபிக்ஸ் வந்து நான் பேசுவேங்க. ஏன் சொல்கிறேன்னா நம்ம இதெல்லாம் சின்ன விஷயம் நினைக்கிறோமோ அதுலேருந்து கூட கொஷின்ஸ் கேட்கும். ரொம்ப டீப் அண்ட் டெப்த்தாக போய் கேட்பாங்க கொஷின்ஸ்லாம். ஸோ நம்ம எவ்வளோ அனலைசிஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமாக இந்த எக்ஸாமில். எவ்வளோ நீங்கள் உங்கள் விஷயம் தெரிஞ்சிருக்குதுன்றத விட அந்த விஷயத்தை எப்படி ரிலேட் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்லேருந்து நீங்கள் எடுக்கலாம். நிறைய கொஷின்ஸ் எடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இந்த பேட்டர்ன் நீங்கள் கிரியேட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்ன் தகுந்த மாதிரி நீங்கள் தான் கொஷின் எடுக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு தகுதியான ஒரு கலெக்டர் சூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி கொஷின் கேட்பீங்க அதை மனசில் வச்சுக்கோங்க. படிக்கிறப்ப ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அப்படி பாருங்கள். எதுமாரி எது முக்கியமானது சிலபஸில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். அவ்வளோதான் விஷயமே. சிலபஸ்ன்றது நீங்கள் கிரியேட் பண்ணுறது தான். அவங்க கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி சிலபஸ். அந்த சிலபஸ் வச்சு நீங்கள் உங்களுக்கு ஒரு சிலபஸ் கிரியேட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த சிலபஸ்லேருந்து அழகாக ஒவ்வொரு துளியாக அப்படி ஆட் பண்ணுங்கள். நம்ம ஒரு புக்கை முடிக்கிறதே எத்தனை மாதம் ஆகுது இல்லை எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விஷயமே இல்லை. நீங்கள் பாருங்கள், நிறைய வீடியோஸ் பாருங்கள், நிறைய வீடியோஸ் கண்டென்ட்ஸ் நிறைய நல்லா கொடுத்துருக்குறாங்க. அந்த வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஒன்று புக்ஸை பாருங்கள், புக்ஸ் படிங்க. ஸோ கொஞ்சம் புரியல அவர் வேறு ஒரு டாபிக் மாற்றி படிங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து நான் ஒரு 8 ஹவர்ஸ் படிச்சிட்டேன் அப்படின்னாக்கா அடுத்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். இல்லை நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு மொத்தமாக ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் உங்களால் ஒதுக்க முடிஞ்சால் கூட போதும் தான். நான் தான் சொல்லுவேன். 1 hour ஃபுல்லாக படிங்க, 1 hour ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். எது படித்தாலும் சரி, எல்லாமே அவங்க வயசுக்கு ஏற்றது தான். நீங்கள் 4 வருஷம் கூட எடுங்க, 5 வருஷம் கூட எடுங்க, ஆனால் நீங்கள் படிக்கிறது தான். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இது ஃபுல்லாக இறங்கி மார்னிங் டு நைட் அப்படின்னு தெரிஞ்சு நல்லா படிங்க. முடிஞ்சளவுக்கு காலையில் நல்ல மெமரி பவர் இருக்கும். ஸோ அதெல்லாம் படிங்க. நிறைய ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியம். வெண்டைக்காய் அதுமாரி பிரெயினுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சாப்பிடுங்க. அடுத்து இந்த கோட்டக்கலாரி சளின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா இந்த பிரெயின் சொல்லிட்டு இந்த மூளை மெமரி பொருட்கள் நிறைய தருவாங்க. அந்த லேகியம் சம்திங் அதெல்லாம் சொல்லுவாங்க, ஸ்டெமினாக்கு அதெல்லாம் தருவாங்க. உடம்பு நாராக சீராக வச்சுக்கும். ஏன்னா நம்ம உடம்புல இன்றைக்கி நம்ம வந்து இருக்கிற சாப்பாடுலாம் சரியாக சாப்பிட்டாலே அப்பண்டிஸ் வரும். அந்த ரேஞ்சில் இருக்குது.
நம்ம குவாலிட்டிலாம். வீட்டில் சமைச்சு சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. அடுத்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஆயில் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்காதீங்க. சின்ன விஷயம் தாங்க. நம்ம பப்ளிக் எக்ஸாமில் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதில் இருந்தாங்க. நம்ம எப்படி சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணும், அதே தான் இதுலேயும் மெயின்டைன் பண்ணணும். அவ்வளோதான். என்ன ரெகுலராக இருக்கணும், அவ்வளோதான். என்றைக்குமே ஒரு டிகிரி வந்து ரெகுலராக படிச்சோன்னா அது தனியாக மதிப்பு இருக்கும், என்ன தான் இருந்தாலும். அதே பார்ட் டைமில் படிக்கணும் கொஞ்சம் இதாக பார்ப்பாங்க. ஒரு சில இதுக்கெலாம் நம்ம குவாலிஃபை ஆக மாட்டோம். ஏன்னா ரெகுலர் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கும், எந்த விஷயத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இதை பற்றி பேசியிருக்கிறோம். அடுத்தது வேறு டவுட்னா கேளுங்க, அதை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. ஐ மீன் ஒரு சொல்ல மாட்டேன். ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 CSAT இருக்குல்ல, அதுலேயும் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. கண்டிப்பாக அதில் மார்க்கில் எடுத்துக்கலாங்க. 66 மார்க் மேலே அதிகமாக எடுத்துக்கலாம், 100க்கு மேலே எடுக்கலாம். அது உங்கள் சான்ஸ் தான், நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றது தான். ஆனால் நீங்கள் அது 200க்கு 200 எடுத்தாலும் ப்ரோஜனம் கிடையாது. ஐ மீன் CSATல. ஏன்னா அந்த மார்க் ஒன்று கன்சிடர் பண்ண போகல. அதனால் அதுக்கு ஃபுல் வெயிட்டேஜ் குறித்து படிக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 70 to 80 மார்க்ஸ் எடுக்க ரேஞ்சுக்கு படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க அந்த டாப்பிக்கில். அவ்வளோதான் ப்ரிப்பரேஷனுக்கு. அடுத்தது டெய்லியும் இங்கிலீஷ் ஹிந்து நியூஸ் படிக்க ஆரம்பிங்க. நிறைய இங்கிலீஷ் நிறைய நாலேஜஸ் வளர்த்துக்கோங்க. நிறைய ஒக்காபுலரி தெரிஞ்சுக்கோங்க. நிறைய கொஞ்சம் நீங்களே பேசுகிறப்ப இங்கிலீஷ்லேயே பேசி பாருங்கள். கன்வே பண்ண பாருங்கள், கம்யூனிகேட் பண்ணுங்கள். நல்லா ஈஸியாக பேசுங்க. யாரை பற்றியும் யாரும் அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துறாங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. அடுத்து நிறைய டிமோட்டிவேஷன் பண்ணுவாங்க, நிறைய டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, எதை பற்றியும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான், என்னால் முடியும் மற்றவங்களால முடியுமா, அவ்வளோதான். அப்படி வச்சுக்கோங்க. எல்லாருமே ஹியூமன்ஸ் தானே, எல்லாருக்கும் ஈக்குவல் கெப்பாசிட்டிஸ் தான். என்ன அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அவங்களுடைய கெப்பாசிட்டி அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். உங்களோட எபிலிட்டி உங்கள் கையில் தான் இருக்குது, மற்றவங்க சொல்கிறதுல இல்லை. தயவுசெய்து அதை நல்லா புரிஞ்சுங்க, மனசில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அப்புறம் இன்றைக்கி வந்து எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலாக லாஸ்ட் 1 இயராக நான் அதில் பெருசாக ஆக்டிவாக இல்லை, யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எதுவும் போடல. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா வீடியோஸும் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம இதுக்கப்புறம் எல்லாமே சப்ஜெக்ட் வந்துட்டு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. எந்த டாபிக்ஸ் இருந்தாலும் நம்ம உடனே அதை பற்றி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். டோன்ட் வரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.